பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் நாம் சத்தியத்திற்குள்ள போலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 13-14 வசனம். மத்தேயு 5:13-14. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 15வது வசனம் பாருங்க. இந்த 3 வசனங்களும் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இந்த உப்புங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொருள். உப்பு இல்லாம எதை சமைச்சாலும் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்குமா? அப்போ அந்த உப்புங்கிற ஐட்டத்துல அந்த சாரம், உப்புக்குன்னு இருக்கிற ஒரு டேஸ்ட் அது போயிருச்சு அப்படின்னா அது அந்த உப்புனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை கொண்டு போய் வெளியே கொட்டிட வேண்டியதுதான். அந்த உப்புக்குன்னு இருக்கிற ஒரு அந்த டேஸ்ட் இருந்தாதான் அந்த உப்புக்கே ஒரு மதிப்பு. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க தான் அந்த உப்பு. இந்த உப்பானது சாரமற்று போனால், இந்த உப்புல இருக்கிற டேஸ்ட் போயிருச்சு அப்படின்னா இது எதுக்குமே உதவாது. எதனால இதை சாரமாக்குவீங்க? எப்படி அதுக்கு டேஸ்ட்டை கொடுப்பீங்க? எப்படி அதுக்கு டேஸ்ட் உண்டாயிருக்கும்? வெளியே கொட்டுறதுக்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க தான் பூமிக்கு உப்பா இருக்கீங்க. அடுத்த வசனத்துல பார்த்தா நீங்க தான் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அதாவது நான் தான் ஒரு லைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இருளான பகுதியில நான் இருக்கிறேன், ஃபுல் இருட்டு. நான் தான் ஒரு வெளிச்சம் அப்படின்னா நான் போனாதான் அந்த இடம் வெளிச்சமா இருக்கும். இப்ப நானே இருளா இருந்தேன் அப்படின்னா அந்த இடம் முழுவதும் இருளாதான் இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 15வது வசனம் பார்த்தா, விளக்கை கொளுத்தி விளக்க கொளுத்திட்டு அதை ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா, இல்ல கட்டில் கடியை கொண்டு போய் வச்சுட்டோம்னா எப்படி வெளிச்சம் வரும்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப விளக்க கொளுத்தி கொண்டு போய் எங்கேயும் மறைச்சு நம்ம வச்சிட மாட்டோம். அது மேல எங்கேயாவது எல்லா இடத்துலயும் தெரியிற மாதிரி ஒரு இடத்துலதான் விளக்க கொளுத்தி வைப்போம். பாருங்க, அப்ப நம்ம அந்த மாதிரி நாம் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். நீங்க தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம இப்படிதான் இருக்கணும். அதனால பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம எவ்வளவு முக்கியமானவங்க, நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும். கொலோசியர் 4:6 பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப நேரத்துல இந்த வசனத்தை சொல்லலாம். பாருங்க, கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்களுடைய வசனம் எப்பவுமே கிருபை பொருந்தின வார்த்தைகள், அந்த கைண்ட் வேர்ட்ஸ், நல்ல வார்த்தைகளை பேசணும். மற்றவங்கள தூக்கி எழுப்பக்கூடிய, மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகளை பேசணும். கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசணும். தயவுள்ள வார்த்தைகளை பேசணும். வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. நான் சில நேரம் யோசிப்பேன், நம்ம ஏன் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். பாருங்க, அப்ப எப்பொழுதும் நம்மளுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருக்கணும். உப்பால் சாரம் ஏறினதா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பேசணும்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எப்பவுமே நினைச்சுக்கோங்க, உப்பை பார்க்கும்போது நான் தான் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன். இந்த உப்பானது சாரமற்று போனால் இது எதினால் சாரமாக்கப்படும்? இந்த உப்புக்குரிய டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் வெளியே தான் கொட்டிடணும். ஜனங்க மிதிச்சுட்டு அது ஒண்ணும் இல்லாம அது கரைஞ்ச மண்ணோட மண்ணா போயிடும். அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது. அப்ப அந்த உப்புக்குரிய அந்த டேஸ்ட் இருக்கும்போது நீங்க இல்லாம ஒண்ணுமே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க விசேஷித்தவர்கள். நீங்க போற இடத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க போனா அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்டவர்கள், அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு பாருங்க. இன்னொரு வார்த்தை 1 பேதுரு 3:15 பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நம்ம எப்படி பேசணும்? 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஒருத்தர் கேள்வி கேட்டா நம்ம நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் எதை குறித்தாகவும் உங்களிடத்துல வந்து கேட்கும்போது நம்ம எப்படி பதில் சொல்லணுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும், ஒரு பணிவோடு கூட, ஒரு சாந்தமுள்ள ஆவியோடு கூட, எரிச்சல்ல பதில் சொல்லக்கூடாது. ஒரு அன்போடு கூட, கைண்டா, ஒரு இரக்கத்தோடு கூட, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆல்வேஸ் இப்படிதான் பேசணுமா? எப்பொழுதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நீங்க ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியை நம்ம மேல பொழிந்தருளி இருக்கிறார். சம்பூர்ணமான பரிசுத்த ஆவியை நம்ம மேல அவர் ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உப்பால் சாரமேறின வார்த்தைகளாயும் இருக்கும் பொழுது, அது எனக்கு பிடிச்ச ஒரு அங்கிள் எப்பொழுதுமே சொல்லுவார் பாருங்க, உங்களுடைய ஒரு வார்த்தை, ஒன் என்கரேஜிங் வேர்ட் மற்ற உங்களுடைய வாழ்க்கைய கட்டி எழுப்பும் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்கள அப்படியே அடக்கம் பண்ணிரும் பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசாதபடி சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையானது கட்டி எழுப்பப்படும். பிரியமானவர்களே, நீங்க தான் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. விளக்க கொளுத்தி கொண்டு போய் கட்டல் கடியவோ எங்கேயோ ஒரு மறைவான இடத்துல நம்ம வைக்க மாட்டோம். அது எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படியாக நம்ம அந்த விளக்க வைப்போம் பாருங்க. அப்படிதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். அப்படிதான் நம்மளை நாட்டி இருக்கிறார். அப்படிதான் நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம இந்த சாரமுள்ள உப்பை போல அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள்ல நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.